உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படியே நாங்கள் உமக்காய் செய்த காரியங்கள் சிறிதாக இருந்தாலும், உமக்காய் நாங்கள் கொண்ட திட்டங்கள் சிறிதாக இருந்தாலும், தேவன் எங்களுக்காய் பெரிய திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி. இந்த நேரம் 6 மணி நேரம் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம். உண்மை உயர்த்துவது மாத்திரம் எங்களுடைய நோக்கமாய் மாறட்டும். அப்படியே உண்மை துதிப்பது மாத்திரம் எங்களுக்கு நோக்கமாய் மாறட்டும். தேவனோடு இடைப்படுங்க வந்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி பொறுப்படுத்தப்பட்டு தேவன் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு கொண்டதில்லை. ஹல்லேலூயா. அவர் தேடினர் யாரும் கீழே விழுந்து வீணா போனது இல்லையா? அவரை தேடினவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தின்றது இல்லையா? என்னென்னமோ வேதம் சொல்லுது. அது விசுவாசிகளுக்கு அது அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. அதை கேட்டுட்டு போனா கேட்டுட்டே போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆராதனையை குறித்து சில காரியங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு 6 மணி நேரம் ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் எனக்காக எடுத்து வாசிக்கலாம். அதிகமான பக்கங்களை நாம் இந்த திரும்ப போவதில்லை. ஒரு வசனம் படித்தாலும் அதுக்கு உண்மையாக நம்மளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம தலைக்கு மேல வரும். ஹல்லேலூயா. வேதம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒன்றையும் கைக்குள்ளலைன்னா அது விருதாவாக போயிடும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக படித்து ஆண்டவருக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க பழகி கொள்வோம். ஹல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கொஞ்சம் வார்த்தைக்கு நிறைய போகலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல உயரமான சிங்காசனத்தில் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டு. ஹல்லேலூயா. உசியா ராஜா யார்? உசியா ராஜா பெரிய காரியங்கள்லாம் தெரியும். ஒரே ஒரு காரியத்துக்கு அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே காரியத்தை அவனுக்கு வாங்கி செய்தான். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவனுக்கு காரியத்தை வாங்கி செய்தார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமா வார்த்தையா? இந்த வசனத்தினாலே வார்த்தையா இல்லையா? வார்த்தையால். வசனம் என்பது வார்த்தைகள் நிறைந்தது. ஹல்லேலூயா. வசனம்ன்றது ஒரு நம்பர் போட்டு நம்ம எல்லாம் பைபிள்ல கொடுத்துருக்கு, அது வசனம். ஆனா மனுஷன் எதில் பிழைப்பானா? ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நாம் வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பிழை கூட்டுகிறதா யார் யாரோ எங்கெங்கயோ காயப்பட்டு வந்திருக்கோம், ஏதோ ஒரு வார்த்தை அதுக்கு மருந்தாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையிலே அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்களை பிடிச்சு அப்படியே தூக்கிடும். ஹல்லேலூயா. அதேனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பானா? நம்மளும் மனுஷங்க தானே, பிழைச்சிடும் இல்லையா? ஹல்லேலூயா. உசியா ராஜா மரணம் அடைந்திருக்கிறான். அவன் என்ன செய்தான்? கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் தேவன் அவனுக்கு காரியத்தை வாய்க்க செய்தார். அவன் அநேக காரியங்களை சாதித்தான். எல்லாம் நல்லா பலப்பட்ட பொழுது அவன் மனம் மேட்டிமை அடைந்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கூட இருக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிற நாட்களில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நீ அநேக காரியத்தை சாதிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அநேக பட்டணங்களை கட்டுகிறவர்களாய் தேவன் மாற்றுவார். அநேக ஆட்களை கட்டுகிறவர்களாய் தேவன் மாற்றுவார். அநேக ஆட்களை எழுப்புகிறவராய் தேவன் உங்களை மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் நானும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். அவரை தேடும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் உசியா ராஜா ஒரு சிறிய தவறு செய்து விட்டான். வேதம் அநேக தவறுகளை பதிவு செய்ததின் நோக்கம் அந்த தவறை நீங்கள் நான் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தடுக்கி விழுந்ததை கூட பதிவு செய்திருக்கிற வேதம் தேவன் என்ன நமக்கு செய்ய சொல்ல விரும்புகிறார்னா, அப்பா நீ பரிசுத்தவான், இன்னும் பரிசுத்தமாகணும், அந்த பரிசுத்தவான் விழுந்தது கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நமக்கு அநேக ரகசியங்களை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உசியாவுக்கு எல்லாம் நல்லா ஆகும் பொழுது என்ன செஞ்சுட்டான்? மன மேட்டிமை அடைந்தான். பெருமையில் உனக்கோ கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் தான். அவர் தேடும் பொழுது காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் தான். அவருடைய பிள்ளை, என் பிள்ளை தான். ஆனால் அவன் பெருமை அடையும் பொழுது, மனமேட்டி அடையும் பொழுது, எனக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை தான் பண்ணீங்க, ஆனால் விரோதமாய் செய்யும் பொழுது
நான் உனக்கு எதிர்த்து நிக்கலன்னா என் பிள்ளைகள் எல்லாம் கெட்டுரும். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வழியில போயிருவாங்கன்னு சொல்லி அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். உசியாவு என்ற அர்த்தம் என்னன்னா மனவேற்றுமை என்ற அர்த்தம், பெருமை என்ற அர்த்தம், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல உயரமான சிங்காசனத்திலே ஏசாயா தேவனை கண்டான். அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பெருமை மறைக்கும் பொழுது தேவனை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. திருப்பி அதே வசனத்தை ஒரு தடவை படிக்கலாங்களா? நிறுத்தி நிதானமா. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு வருஷம் தான் நம்ம அநேகம் படிச்சிருக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஏசாயா தேவனை பார்க்கிறான். இஸ் எவர்லாஸ்டிங் God. இவன் பார்க்கிறதுனால அன்னைக்கு தான் அவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரு இல்லை. இஸ் எவர்லாஸ்டிங். அவர் எப்பொழுதுமே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்படி அடுத்த பாருங்க, அவருடைய வஸ்திரத்தை மூலம் தேவாலயம் நிறைந்திருந்தது. இதை யார் கண்டது? உசியா ராஜா. எல்லாம் எந்திரிக்கமா அங்கே உசியா ராஜா ஏசாயா தூங்கக்கூடாது. 6 மணிக்கு அங்கிள் தூக்கத்திலே வந்திருக்காங்க. ஏசாயா கண்டான். வஸ்திரத்தொங்கலாலே ஆலயம் நிறைந்திருந்தது. இப்ப அன்னைக்கு தான் நிறைந்திருந்துச்சா? இல்லை. ஆலயம் எப்பயுமே நிறைந்திருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்தில் அமைந்திருக்கிறார். ஏசாயா அன்னைக்கு தான் பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வஸ்திரத்தொங்கலால ஆலயம் நிறைந்திருக்கிறத பார்க்க முடியுது? அதான் தைரியமா தான் சொல்லுங்களேன். விசுவாசத்திலே சொல்லுங்களேன். ஒருவேளை பார்க்க முடியல, சும்மா தான் கையை தூக்கணும்னா அது எப்பயும் நிறைந்துதான் இருக்குது. ஆண்டவர் வேற இடத்துல தான் இருக்காரு. என்னால பார்க்க முடியல, ஏசாயாவால பார்க்க முடியல. எப்பொழுது நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியம், மனமெட்டிமையோ பெருமையோ தேவனை வெளிப்படுத்தி காட்ட முடியாத ஒரு காரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் தான் பார்க்க முடியாது. ஆனா விசுவாச கண்களால் இதை விட்டு ஒழிக்கும் பொழுது காண முடியும். அல்லேலூயா. ஆலயம் என்றுமே வஸ்திரத்தை மூலம் நிலைந்த ஒரு இடம். ஒரு சிலருக்கு மாத்திரம் அந்த இடத்துல கிரியை நடக்குது என்றால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்காய் விட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நாம சில நேரம் சில காரியங்களை விடும் பொழுது உயரமும் உன்னதமாய் வீற்றிருக்கிற தேவனை கண்டு ஆராதிக்க முடியும். வஸ்திரத்தை மூலம் நிறைந்த ஆலயத்திலிருந்து நீங்களும் நானும் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. வஸ்திர தொங்கல் என்பது நமக்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு இடத்துல வஸ்திர தொங்கலை பத்தி தெரியும். ஒரு அம்மா போய் வஸ்திரத்தை தொட்டதான் என்ன நடந்துச்சு? தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. வஸ்திர தொங்கல் என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கிற ஒரு விஷயம். தேவனுடைய ஆலயம் வல்லமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. வஸ்திர தொங்கல் என்பது தேவனுடைய மகிமையை குறிக்கிற ஒரு விஷயம். தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வஸ்திர தொங்கல் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பு நம்முடைய சபையில ஆலயத்தில் நிறைந்திருக்கிறது. அதை பார்க்க முடியலன்னா உங்களுடைய என்னதான் பிரச்சனை. அது எப்பொழுதுமே இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரை காண வேண்டும் என்றால் உசியா ராஜா மறிக்க வேண்டும். உன்னிடத்தில் என்னிடத்தில் காணப்படுகிற பெருமையோ மேட்டிமையோ கர்த்தருக்கு விரோதமான ஏதோ ஒன்று தான் இந்த ரெண்டையும் பார்க்க விடாம பண்ணி கொண்டது. அல்லேலூயா. 3வது மாடியில தேவனுடைய ஆலயத்துல வஸ்திரத்தை கூட நிறைந்திருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை உங்களை தொடும் பொழுது வல்லமை புறப்பட்டதான். இன்னைக்கு முதல்ல நம்ம வஸ்திரத்தை உங்களை பார்க்கணும். பார்த்தாதானே சொல்ல முடியும். தொடும் பொழுது எப்படி கடக்க செய்துதான் அவள் விசுவாசத்தோடு தொட்டாள். எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் இயேசுவை இடிச்சுட்டு தான் போனாங்க, தொட்டுட்டு தான் போனாங்க. ஒரே ஒருத்திக்கு மாத்திரம் வல்லமை புறப்பட்டு போனது. அல்லேலூயா. அப்ப இந்த கூட்டத்துல எல்லாரும் தொட்டுக்கிட்டு தான் இருக்கும், எல்லாரும் இடிச்சுட்டு தான் இருக்கும். யாரும் ஒருவருக்கு வல்லமை புறப்பட போகிறது. அல்லேலூயா. விசுவாசம், அவருடைய விசுவாசம் தான் அவரிடத்தில் வல்லமையை புறப்பட செய்தது. தொடுவது அல்ல, விசுவாசம் தான் வல்லமையை புறப்பட செய்வது. இன்னைக்கு எல்லாரும் வரோம், ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம் நடக்கும் என்றால் இந்த வஸ்திர தொங்கலிலிருந்து வல்லமை உனக்குள்ளே புறப்பட்டு இன்று வரும் என்று நீ விசுவாசித்தால் ஏதோ ஒரு பகுதியில நீ சுகமாவாய். அல்லேலூயா. எந்த காரியம் உன்னை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, மற்றவர்களுக்கு முன்பாய் சொல்ல முடியாத காரியத்துக்குள்ள நீ இன்னைக்கு அமர்ந்திருந்தால், நீ விசுவாசித்தால் இந்த வல்லமை உன்னை கொள்ளும். அல்லேலூயா. வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்தது சத்தியம். தேவன் அமர்ந்திருப்பது சத்தியம். அதை பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசம்
உன்னிடத்திலிருந்தே புறப்பட வேண்டும். வல்லமை புறப்படுவதற்கு முன்பாக விசுவாசம் நமக்குள்ள புறப்படணும். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ஆலயம் முழுவதும் ரட்சிப்பினால் நிறைந்திருக்கிறது. அவர் ஏற்ற நேரத்தில் செய்வார். அதற்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு பாரத்தோடு ஜெபிங்க. இருக்கிற எல்லா சர்வீஸ் 2 இல்ல 3 இல்ல 4 சர்வீஸ் 24 மணி நேரம் நீங்க சர்வீஸ் நடத்துறது போல தேவன் ஆத்துமாக்களை உங்களுக்கு கொடுப்பார். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியது. அல்லேலூயா. நான் கொண்ட திட்டம் சின்னது, ஆனால் நம்மை குறித்து தேவன் வைப்பது பெரிய திட்டம். அல்லேலூயா. உயரமும் உன்னதமான தேவன் சதா காலமும் வீற்றிருக்கிறவர். நாம் சதா காலமும் காண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது வசனம் படிக்கலாங்களா? சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வளவு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்பொழுது என்ன காரியம் நடக்குது? சேராபீன், நம்ம பல இடத்துல படிப்போம், கேருபீன்கள் சேராபீன்கள். நல்ல ஒத்து பாருங்க, சேராபீன் மாத்திரமே, சேராபீன்கள் மாத்திரமே என்ன செய்யுதுதான் மொத்தம் அவ்வாறு இல்லை, அவ்வாறு 6 செட்டைகள் இருக்கிறது. 2 கையால முகத்தை மூடி, 2 கையால அந்த 2 சிறகாலை கால்களை மூடி, 2 சிறகாலை பறந்து கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்ம வெளியிலே தெரியக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது நாம் வெளியில தெரியக்கூடாது. தேவன் மாத்திரமே வெளியே தெரியணும். நம்மை மறைப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துல என்னுடைய காரியம் எந்த விஷயமும் தேவனுடைய மகிமையை திருடாதபடி, அதை தடை செய்யாதபடி, மற்றவர்களுக்கு அது இடரலாய் மாறாதபடி நீங்களும் நானும் முதல்ல நம்மளை மறைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அப்படியே கால்களையும் மூடி, என்னுடைய அசுத்தமான காரியம் எப்ப ஜெபம் பண்ணாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களோ பாவங்களோ உம்முடைய வல்லமை இந்த சபையில் நடக்க விடாதபடிக்கு தடையா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுல சண்டை போட்டு நீங்க எங்க உட்கார்ந்துருப்போம், நீனும் நானும் காரணமாக மாறிடக்கூடாது. இந்த ஆசீர்வாத தடைக்கு என்னுடைய எந்த விஷயமும் ஆண்டவரே அதுக்கு தடையா மாறிடக்கூடாது. நம்மளை சுத்திகரித்து அந்த காரியத்தை நீங்கள் மறைக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மளுடைய காரியம் அதற்கு தடையாய் மாறாதபடி நம்மை நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆராதனை செய்கிற இந்த சேராபீன்கள் என்ன செய்தான்? மூஞ்ச மறைச்சுக்கிட்டான், காலம் மறைச்சுக்கிச்சு, மேல தொடர்ந்து ஒருவரை நோக்கி சொல்றாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 3வது வசனம் அப்படியே படிச்சிடலாமா? ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிடுகிறார். இப்ப என்ன சொல்லுகிறான் அந்த சேராபீன்? என்ன சொல்லுகிறான்? பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, உண்மையாவே பூமி அனைத்து நிறைந்திருக்கு, அவர் மகிமை இருக்கிறார். இப்போ தேவனுடைய பிரசன்னம் தேவாலயத்தில் உண்டு என்பதை நீங்களும் நானும் நம்புறோம். ஆனா அதையே சில நேரம் நம்மளால உணர முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அதற்குண்டான காரியம் நாம் 1ஆம் வசனத்தில் கற்றுக்கொண்டோம். அது மகிமை இருப்பது உண்மை, அதை பார்க்க முடியாதது என்னுடைய குற்றம், என்னுடைய மீறுதல். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை விட்டு என்னை பிரித்திருப்பதனால என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனா சேராபீன்கள் தேவனுக்கு மேலாக நின்று ஆராதிக்கிறவர் சொல்றாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனால ஆலயத்திலேயே அவருடைய மகிமையை பார்க்க முடியல. ஆனா சேராபீன்கள் ஒரு உண்மையை சொல்லுகிறது, பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ளேயே நம்மளுக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க முடியலன்னா பூமிக்குள்ள தேவனுடைய நிறைவை நீங்கள் நான் எப்படி பார்க்க முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நிறைந்திருப்பதை காண்பதற்கு சில காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது நல்லது, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல நாம் வஸ்திரத்தவங்களை காண்பவர்களாய் மாற வேண்டும். அதோடு நிறுத்துறதில்ல, பூமியிலும் தேவனுடைய அசைவுகளை பார்க்கிறவர்களை நீங்கள் நான் மாறணும். அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்க, பூமியில அவர் மகிமை இருக்குதுங்க. நான் சொல்றதை திரும்ப ஒரு தடவை சொல்றேன், அவர் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவர், என்றென்றைக்கும் அவருடைய வஸ்திரத்தவங்கள் நிறைந்திருக்கிறது, என்றென்றைக்கும் பூமி அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுதுதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதல்ல நீங்க சபைக்குள்ள தேவனுடைய அசைவாடுதலை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். சில காரியம் எப்போ நீங்க இந்த மெச்சூரிட்டிக்கு வருகிறோமோ, நீங்கள் சொல்லும்போது தப்பா நினைக்காதீங்க, என்னை சேர்த்து தான். என்னைக்கு இந்த மெச்சூரிட்டிக்கு நாம் வரும்போது then we will see what is என்ன வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நாம் பார்க்கணும். தேவனுடைய அசைவாடுதலை நீங்கள் நாம் பார்க்க முடியும். நீங்க மற்ற இடத்துல சொல்ல முடியும், இதை செய்தது என் தேவன் என்று நீங்க வெளியில போய் சொல்லும் பொழுது அவர்களும் அதை கண்டுகொள்ள உதவியாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் இந்த சபைக்குள்ள மாத்திரம் அசைவாடுவது இல்லை, வெளியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை வெளியிலும் இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த காரியத்தை நாம் முதல்ல பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 4வது வசனம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆலயம் புகையினால் நிறைந்தது. இதற்கு முன்பாக ஒரு தடவை ஆண்டவருடைய அக்கினி ஒரு இடத்துல சபையெல்லாம் நிரப்பியிருக்கும். சாலமோன் ஆலயத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருடைய மகிமை இறங்கி ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய மகிமை தேவாலயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு மகிமைக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லாம சொல்லுங்க, உண்மையாவே பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கலாலைக்கு நிற்க முடியாது, அப்படி ஒரு மகிமை ஆசைப்படுறீங்களா? நம்ம யாருமே கைகளை தூக்கி ஆராதிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மகிமை எத்தனை பேர் பார்க்க ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. நாம் நின்று கொண்டிருப்பது கால் அளவு, முழங்கால் அளவு, அதுலதான் நாம் நின்று கொண்டிருக்கோம். என்னைக்கு அது இடுப்பளவு கழுத்தளவு தலைக்கு மேல போகுதோ, nobody can stand in God's presence. ஹல்லேலூயா. எப்ப தலைக்கு மேல தண்ணி போனாலும் நம்மளால நிற்க முடியாது. இன்று நீங்களும் நானும் உணர்வோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னத்திலே ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை தேவன் நம்மிடத்திலே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்க பார்ப்பீங்க, விசுவாசித்தால் நீ காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். புகையா நிறைஞ்சிச்சான், நிற்க முடியல. அப்படி ஒரு வல்லமை, எல்லாம் துடிக்கிறாங்க. அப்படி ஒரு வல்லமையை தேவன் கட்டளையிட்டார். இவன் என்ன பண்றான்? சேருங்கள் முகத்தை மறைத்து, காலை மறைத்து, செட்டைகளை எடுத்து அவர் பரிசுத்தர் 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 சொல்லும் பொழுது அந்த இடத்துல வாசல் எல்லாம் அசைத்தாங்க. ஆலயம் புகையினால் நிரம்பினது. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது அசைவது ஏதோ உண்மைதான். சவுண்ட் அதிகமாக இருக்கும். கீழே வரும்போதே நான் கேட்கிறேன், ஓ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதிர்கிறது, அசைகிறது ஏதோ உண்மைதான். வாசல்கள் அசைவது உண்மைதான். ஆனால் அதுக்கு அடுத்து நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆராதனை இன்றைய காலகட்டத்தில் ஆராதனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. புகையினாலும் நிரப்புறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும். ஹல்லேலூயா. அசையும் போது இன்னைக்கு இந்த அசைகிற காரியத்தை மாத்திரம் பார்க்கலாம். பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் கட்டி தலையில தொங்க விட்டுருக்காங்க. தொடுமரத்தில் மாட்டி வைத்திருக்கும் பொழுது அவர்கள் செபித்து துதித்தார்கள். இன்றைக்கு எப்படி 6 மணி நேரம் நீங்களும் நானும் செய்கிறோமோ அதே போல யாரோ ஒரு 2 பேர் சிறைச்சாலைக்குள்ள இருந்து செய்தாங்க. ஹல்லேலூயா. ஆராதிப்பது தேவனுக்கு முக்கியம் அல்ல, ஆராதிக்கிறதுக்கு அடுத்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? The foundation shaken, the earth shaken, they become a foundation shakers. அஸ்திவாரத்தை அசைகிறவர்களாய் அவருடைய ஆராதனை அடுத்த கட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில் இன்னும் நம்ம அந்த ஆராதனைகளை கடந்து கால வச்சிருக்கோம்ல, இன்னும் அடுத்த 6 மணி நேரத்துக்கு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் உண்மை உள்ளது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. விசுவாசித்தாலே நீ காண்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த ஆராதனை நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அஸ்திவாரம் என்ன தெரியுமா? அசைக்கவே முடியாது, ஆனா அதையும் தேவனால அசைக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியம் உங்களை அசைக்க விடாம பண்ணி கொண்டிருக்கு, எந்த காரியம் முடியாதுன்னு நீங்க தீர்மானிச்சீங்களோ அதை இந்த தேவ பிரசன்னம் தீர்மானிக்கிறது, அது முடியும். ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தை முடியாது, இழந்தாச்சு, இவ்வளவுதான் நீ என்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சியோ அதை இன்றைக்கு தேவ பிரசன்னத்துல நீ விசுவாசித்தால் காண்பாய். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இல்ல, மைக்க பிடிச்ச சத்தம் சவுண்ட வால்யூம் வச்சா சத்தமா தான் கேட்கும். இதனால இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. அஸ்திவாரம் அசையும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தை படம் படிச்சிருவோமா? அஸ்திவாரம் அசைந்திடும், தேவ அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாடுனா அஸ்திவாரம் அசையும். ஹல்லேலூயா. நம்ம பாடுனா அசையுமான்னு நினைக்காதீங்க, உங்களுடைய விசுவாசம் அதை செய்யும். நீங்க பாடுறதுனால இல்ல, உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை செய்யும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் நடந்துச்சு. பவுலும் சீலாவும் செபித்து பாடும்பொழுது இன்னொரு காரியம் நடந்துச்சு. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என்னென்ன காரியம் அடைப்பட்டிருக்கிறதோ உனக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கு திறந்த கதவு பவுலுக்கு சீலாவுக்கு மாத்திரமல்ல, அங்கே சிறைப்பட்ட அத்தனை பேருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பரிதவிக்கிறது என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல. தேவன் ரத்தம் சிந்தினது தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே அல்ல. யாரெல்லாம் வெளியில இருக்கிறானோ, எவனெல்லாம் பாவம் செய்யறானோ அதுக்கு தாயா. ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தினது நான் புறஜாதியா இருந்த பொழுது,
என்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே வந்துட்டனோ, வேதம் சொல்லுது திரும்பவும் அவரை ரத்தம் சிந்த வைக்காதப்பா. இன்னைக்கு தேவனுடைய ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருப்பது உனக்காகவும் எனக்காகவும் மாத்திரமல்ல, அது வெளியில இருக்கிறவர்களுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரத்தத்துக்குள்ள நாமெல்லாம் வந்துட்டோம், இன்னும் அநேகர் வர வேணும். என் குடும்பத்துல இருந்து எல்லாம் வர வேணும், என் சொந்தக்காரன் எல்லாம் வர வேணும். சிறைப்பட்ட எல்லாருக்கும் கதவு திறக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்காய் மாத்திரமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறதுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செய்கிற, நான் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனை என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, இது மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அடைபட்டிருக்கிற கதவு திறக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் அதில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பவுல் சீலாவும் துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. சிறைப்பட்டவன் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைத்தது. மூன்றாவதா நடந்தது, அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகும். இன்னைக்கு யாரெல்லாம் பவுலுக்கும் சீலாவுக்கும் மாத்திரம் இல்லைங்க, அவங்களை சுற்றி இருந்தவங்களுக்கும் கட்டுகளை வந்தது. இன்னைக்கு நீங்க சபையில உட்கார்ந்துருக்கவங்க எத்தனை பேர் விசுவாசத்துல முன்னேறினவர்கள் தேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா யாராவது 2-3 பேர் இந்த இருப்போம்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் பக்கத்துல இருக்கவங்களை விடுவிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க பண்ணுகிற ஆராதனை பின்னாடி கடைசி சீட்ல வந்திருக்கவங்க அடுத்தவரை சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சரியா துதிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, உனக்கு தெரியுமில்ல. You are more responsible person in the church. You are more responsible person in God's presence. நீ ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அவருக்கு சபை முழுவதும் தேவையில்லை, யாராவது ஒருவர். தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லையே என்பதுதான் அவருடைய காரியங்களும். ஒரே ஒருவன். யார் அந்த ஒருவன்? இன்னைக்கு சபைகளை யாராச்சும் ஒருவன் சொல்ல முடியுமா? நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு ஏசாயா சொன்னான். ஆராதனையின் முடிவு ஒருவனை தேர்ந்தெடுக்கும். அந்த ஒருவன் மூலமாய் அந்த கூட்டத்திற்கு தேவன் ரட்சிப்பை கொடுப்பார். ஒருவன் மூலமாய் கூட்டத்திற்கு வல்லமை கடந்து செல்லும். ஒருவன் மூலமாய் கூட்டத்திற்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. Why can't you and me for that? ஏன் நீங்களும் நானுமா இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. 6 மணி நேரம் ஆராதனையில அடுத்த வாரம் சாட்சிகள் எழுமணும்னு சொல்லி இவர் நினைச்சு இன்னைக்கு துதிச்சு ஆண்டவர்களை உண்மையாக இவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது சபை முழுவதும் ரசிக்கப்படும். ஹல்லேலூயா. சபை முழுவதும் ஒரு விடுதலை காண முடியும். சபை முழுவதும் தேவனுடைய வல்லமை கடந்து செல்லும். யாராவது ஒருவர் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேணும். யாராவது ஒருவருக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையில யாராவது ஒருவருக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவரே, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்ப்பா, நான் எடுத்துக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய மீறுதலுக்கு நான் விடுறேன். என்னுடைய வாழ்க்கையில உசியா ராஜா சாகட்டும், நான் உண்மை காணணும். ஆண்டவரே, நான் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பூமியில இருக்கிற மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் மூலமா இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறோம். நீங்க இருதயத்தில் எடுக்கிற தீர்மானத்தை தேவன் அங்கீகரிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு ருசிக்க ஆரம்பிக்கும். தேடி இனிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது எடுத்து டேஸ்ட் பண்ணவனுக்கு தெரியும், கேட்கிறவனுக்கு புரியாது. எப்போ ஒரு தடவையாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் போய் தேன் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், எடுத்து வாயில வச்சிடணும். ஹல்லேலூயா. அப்பதான் தெரியும் அவனுக்கு தேன் நல்லா இருக்குன்னு சொல்லி. சபைக்குள்ள வந்துட்டு தேனை ருசிக்காம போனோம்னா அது வரவங்க தப்பு மாத்திரமல்ல, நம்மளோட தப்பு தான். ஹல்லேலூயா. கதவை சாத்திட்டு வாயில ஒரு ஸ்பூன் ஏற்றி ஊற்றி விட்டுறணும். ஹல்லேலூயா. உள்ள ஊத்திருங்க. அதுக்கப்புறம் வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும், தேன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க தேனை இனிப்பா இருக்கு நீங்க சொல்ல வேண்டாம், அவன் சொல்லுவான். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் வாங்கி திறந்து தேனை ஊத்தியே ஆகணும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசித்தே ஆகணும். அதுக்காக என்ன பிரயாசம் வேணாலும் எடுங்க, தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் தெரிஞ்சுலாங்களா? அப்பொழுது ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். இப்ப ஆராதனையில என்ன ஆசீர்வாதம் நடக்கும் எதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா ஆராதனை செய்ய வேண்டிய, ஆராதனை செய்து முடிந்ததுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய, இல்ல ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். கைத்தட்டி ஆராதிப்பது நல்லது. கண்டினியூஸா 6 hours 12 hours நம்ம we can make it. பட் அதுக்குள்ள நடக்க வேண்டிய சில காரியம் நடக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஏசாயா தேவ தூதர்கள், அதாவது சேராபீன்கள் எல்லாம் அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏர்டலிங் இஸ் தி ஹோலி ஹோலி ஆல்மோஸ்ட் ஹோலின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது என்ன நடக்க வேண்டும்? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் அப்பொழுது, அப்பொழுது, எப்பொழுது there is something going on. மேல வர்ஷிப் நடந்து கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் ஏசாயாவுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கிறது.
என்ன சொல்றான்? அதே தான் மேல அந்த 5வது வசனம். ஐயோ அதமானே, ஐயோ அதமானேன். ஃபர்ஸ்ட் எப்போ ஒருத்தன் அதமான ஐயோன்னு சொல்ல முடியும்? ஸ்டார்டிங் அண்டர்ஸ்டாண்டிங். எப்பொழுது நம்மளை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ தேவ பிரசன்னம் ஒருவனை உணர்த்தும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்த்தாத எந்த ஆராதனையும் எந்த சபை கூடுகையும் தேவனுக்கு உகந்ததாய் மாற முடியாது. அல்லேலூயா. நாம் யார் என்று நம்மளை உணரச் செய்கிற ஒரு ஆராதனையாய் தேவ தூதர்கள் நம்ம செய்து கொண்டிருந்தார்கள். அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது கீழே விழுந்து பதட்டம் வந்துருச்சு. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உடல் உள்ள மனுஷன். எப்போ நம்ம அசுத்த உடல்னு சொல்ல முடியும்? எப்போ நான் சொல்ல முடியும் நான் ரொம்ப நல்லவன்ல கெட்டவன் சொல்லி? என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரால தைரியமா அப்படி சொல்ல முடியும்? இங்கே சொல்லுவீங்க, உங்கள் ஆஃபீஸில் போய் சொல்லுவீங்களா, உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு ஐயா நான் ரொம்ப நல்லவன் நல்ல ரொம்ப கொஞ்சம் திருடுவேன், கொஞ்சம் ஏமாறுவேன். எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும்? தேவ பிரசனத்தில் நம்ம எப்படி பாரம்பரியமாக சொல்லிட்டோம். எப்பொழுது அந்த உணர்வு உங்களுக்கு எனக்குள்ள வருதோ தேவன் அந்த அசைவோட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அசுத்த உடலுள்ள மனுஷனை நான் அசுத்த உடலுள்ள ஜனங்களுக்கு நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதை. 3 விஷயத்தை பார்ப்போம். முதல்ல அவன் சொன்னது அசுத்த அவன். அடுத்து ஒரு ஜனம். சரி, அதை விட்டுருவோம். அடுத்து 3வது கண்கள் கண்டது. இங்க என்ன நடந்தது? 3 விஷயம் நடந்தது. முதல்ல போனாரு, உயரமும் உன்னதமான காரியத்தை என்னுடைய கண்கள் பார்த்தது. 2வது அவனுக்கு நடந்துச்சு, சேனாபீன்கள் பேசுவது என்னுடைய செவி கேட்டது. 3வதா சொல்றான், என்னுடைய வாய் அந்த அளவு நல்லது இருப்பான், ரொம்ப கேவலமானவன், அசுத்த உடல் உள்ள மனுஷன். இந்த 3 உணர்வும் தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு வந்தே ஆகணும். அல்லேலூயா. தேவனை காண்கிறவர்களுக்கு இருதயத்திலிருந்து இந்த காரியம்லாம் உணர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல அறிவாளி, புத்திசாலி, ரொம்ப டேலண்டானவன் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகமான காரணம் நம்முடைய கண்ணும் காதும். எவன் ஒருவனுக்கு கண்ணும் காதும் இல்லையோ அவங்களால அதிகமான காரியங்களை பண்ண முடியாது. சர்வேல சொல்றாங்க, ஐக்கியூ நமக்கு புத்தி அதிகமாக இருக்குன்னா நீ எந்தெந்த காரியத்தெல்லாம் பார்க்கிறாயோ அதனால உன்னுடைய மூளையில போய் ஸ்டோரேஜ் ஆகும். என்னென்ன காரியத்தெல்லாம் நீ கேட்கிறாயோ இதெல்லாம் மூளைக்கு போகும். இது 2 ஒரு மனுஷனை அறிவாளியாய் மாற்றுகிற ஒரு 2 அவயம் என்னவென்றால் நம்முடைய கண்ணும் காதும். ஆனால் ஒரு மனுஷனை அறிவாளியை காட்டுகிற விஷயம் என்ன என்றால் அது அவனுடைய வாய். அல்லேலூயா. இது நீ யாரா வேணாலும் இருக்கலாம். You can be in any position because of 2 things: what you learn, what you hear and what you listen. நம்ம என்னத்தை கவனித்து பார்த்தோமோ கேட்டோமோ அதை கொண்டு தான் நம்ம இன்றைக்கு யார் என்று தீர்மானிக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பருவத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மளை தீர்மானிப்பது நம்முடைய உதவி. நீ கரைப்படாமல் உன்னையும் என்னையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வசனம் சொல்லுது, நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி இருக்கணும். நான் போய் வெளியில் நின்றுட்டு சர்ச்சில் ஆராதனைலாம் முடிச்சுட்டு வெளியில் போய் அந்த சிஸ்டர் அப்படிங்க, இந்த சிஸ்டர் அப்படி, அந்த பிரதர் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நான் கரைப்படுத்திட்டேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் சொல்லணும், ஆண்டவரே நான் அசுத்த உதவியுள்ளவன். எப்போ சொல்ல முடியும்? தேவனுடைய பிரசன்னத்தை நீ கண்டால் மாத்திரமே சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க, ஏன் எல்லாம் முறைச்சு பார்க்குறீங்க? உங்களை சொல்கிற மாதிரியே தெரியுமே, உங்களில் இது என்னை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நான் செய்ய வேண்டியது உண்மையை தேவனிடத்தில் உண்மையாய் ஒத்துக்கொள்ளும் பொழுது மாத்திரமே தேவ பிரசன்னத்தை நீ உணர முடியும். இதெல்லாம் நீ அந்நிய பாஷை பேசலாம், கரத்தை தட்டலாம், கண்ணீர் விடலாம், ஆனால் தேவ பிரசன்னம் உனக்குள்ள இல்லை என்பது உண்மை. நீ தேவனிடத்தில் உண்மையாய் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இந்த உதவிகள் நான் அநேகம் செஞ்சிருக்கேன்ப்பா, இந்த வெளியில் போனவனையும் செஞ்சிருக்கேன், உள்ளே வந்ததுக்கு அப்புறம் செஞ்சிருக்கேன்னு எப்பொழுது உண்மை ஒத்துக்கொள்கிறாயோ தேவனுடைய வல்லமை உணர்வுகளை கடந்து செல்லும். அல்லேலூயா. நீ எந்த வாயினால் ஆராதித்துக்கிறாயோ அதே வாயில அவன் செய்தது உண்மை இல்லை என்று தயவு சொல்லாதீங்க. ஏசாயா ஒத்துக்கொண்டான், ஒரு தீர்க்கதரிசி ஒற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவனை கொண்டு செய்தார். இன்றைக்கு நாம் முதல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏசாயா என்ன செய்தான்? ஒத்துக்கொண்டான். ஆண்டவரே நான் அசுத்த உதவியுள்ள மனுஷன், அசுத்த உதவியுள்ள ஜனங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன், ராஜாவை கண்கள் கொண்டது. இன்னைக்கு உங்களுடைய நாவையும் உதடுகளையும் தேவனுக்கு நீங்கள் உகந்த பலியாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை 6 மணி நேரம் ஆராதனை ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. இந்த ஆராதனைக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறது தேவனுக்கு முக்கியம். அல்லேலூயா. உன்னை உகந்த பலியாய் ஜீவ பலியாய் தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது உன்னை கொண்டு இந்த ஆராதனை என்ன நோக்கத்திற்காய் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ அதை தேவன் செயல்படுத்த முடியும். எரிகிற அக்கினியில ஒன்று அக்கினியா இருக்கணும், இல்ல விறகா இருக்கணும். இது 2மே இல்லாம வந்துட்டு போனோம்னா அப்படின்னு ஆயிடும். அல்லேலூயா. ஜீவ பலி எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியுங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க?
எலியா நமக்கு ஒரு பலிபீடம் கட்டி நமக்கு காட்டி கொடுத்தாரு. என்ன செய்தாரு? ஒரு பலிபீடம் கட்டினாரு, பிறகெல்லாம் கொண்டு வந்து அடக்குனாரு. அவர் கொஞ்சம் சேலஞ்சிங் பர்சன், தண்ணியும் ஊற்றினாரு. நம்ம அப்படிலாம் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன செய்தாரு? ஒரு காளையை கொண்டு வந்து வெட்டி வச்சாச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்யணும்? எலியா செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதான் செய்யணும். நம்ம ஒரு பலிபீடம் கட்டணும். தேவனுக்கு ஆராதனை என்பது தேவனுக்கு பலிபீடம் கட்டுவது. தேவனுக்கு ஆராதனை என்பது காளைகளை கொண்டு வந்து, காளைகளாகிய நம்முடைய உடலின் சுதந்திர வழிகளை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை சந்து சந்தா என்னுடைய எல்லா காரியத்தையும் வெட்டி அந்த பலிபீடத்தில் வைக்கிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. ஆனால் ஆராதனை அதோடு முடிவதில்லை. அது நீங்களும் நானும் செய்வது. இப்ப நீங்களும் நானும் செய்து கொண்டிருப்பது. எப்ப ஆராதனையுடைய முழுமையை நீங்கள் நானும் பார்க்க முடியும் என்றால் தேவன் அதை அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. நீ 1000 பாடல்கள் பாடு, தேவன் அங்கீகரிக்கணும். சந்து சந்தாய் வெட்டி பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அவர்களிடத்துல பலி அக்னி ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று நீனும் நானும் வைக்கிற இந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காளமாட்டை கொண்டு வருவோம். இன்னைக்கு நாங்கள் டெஸ்ட் பண்றீங்கன்னா உங்க வீட்டில் போயிட்டு ஒரு 1/2 கிலோ கறியை வாங்கி நல்லா துண்டு துண்டா வெட்டி அடுப்புக்கு மேலே வச்சுட்டு நெருப்பை பற்ற வைக்காதீங்க. வெயிட் அண்ட் சீ, வெயிட் அண்ட் சீ. இன்று நீங்களும் நானும் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை தயவு செய்து தவறா நினைச்சிடாதீங்க. இது நம்ம ஆண்டவருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. கறியை வாங்கிட்டு எதுவுமே பண்ணாம அக்கினி இல்லாம வெறுமனை வச்சு பாருங்க, 2 நாள்ல நாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் செலுத்துகிற அந்த ஆராதனை உகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அக்கினி எப்பொழுது வந்து அதன் மீது அமர்கிறதோ, எப்பொழுது தேவனுடைய ஆராதனை அங்கீகரிக்கிறாரோ, இது எனக்கு பிரியமானதுன்னு சொல்லி தேவன் இறங்கி வருகிறாரோ, அது உகந்த வாசனையாய் மாறும். ஒருவேளை அவர் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால் பலிபீடம் நாற்றம் எடுத்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்க. ஏசாயா தேவனை கண்டா அன்னைக்கு இந்த இடத்துல வந்து தேவனை பார்க்காம போயிடாதீங்க. இல்லைன்னா நம்ம எடுத்த அத்தனை ஆராதனையும் வீணா போயிடும். அல்லேலூயா. தேவனை பார்க்கணும். தேவனுடைய வஸ்திரம் உங்கள் இருக்கிறதை நம்பணும். நீங்க நின்று பேசிக்கொண்டுள்ளே காட்டிலும் தேவன் இடத்துல அமர்ந்திருக்காரு. தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அதை பார்க்க முடியவில்லை என்றால் தப்பு நம்மளத்துல தான் இருக்குது. ஆண்டவர் இந்த இடத்துல உயரமும் உன்னதமான சிங்கானத்துல எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எல்லா நாளும் இருக்கிறாரு. பட் அட்லீஸ்ட் அந்த ஞாயிற்றுக்கிழமையாச்சும் அவரை பாருங்களேன். இந்த இடத்துல இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியே வந்திருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய வஸ்திரம் தொங்கல் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வருகிற பலியை அங்கீகரிக்கும்படியாக என் தேவன் ஆவலோடு காற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பலி அவருக்கு உகந்ததா இருக்கணுமே. அல்லேலூயா. அப்படி உகந்த பலியை கொடுக்கும் பொழுது தேவன் அதை பட்சிக்கிற அக்னியாய் வந்து உங்களுடைய ஆராதனை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஆராதனை அங்கீகரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரே தேவன் என்று அடுத்த பிள்ளைகளை சொல்லுவான். அல்லேலூயா. நான் சொல்றது இல்லையா, அவர்தான் தேவன். நான் சொல்றது இல்ல, இவர் சொல்றது இல்ல, நீங்க சொல்றது இல்ல, அவன் சொல்லணும். அல்லேலூயா. அதற்கு தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அக்கினி ஆகணும்னா வழியா என்ன ஊட்டி, ஆண்டவரை என்னென்ன காரியத்தை நான் செதுக்கணுமோ சொல்லுங்க. சந்து சந்தா நான் வெட்டுறதுக்கு தயார் என்று எவன் ஒருவன் ஒப்புக் கொடுக்க தயாரா இருக்கிறானோ உன்னை கொண்டுதான் இந்த சபையில் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் இந்த தேசம் கலக்கப்படும். உன்னை கொண்டுதான் இந்த பட்டணம் சந்திக்கப்படும். இல்லை என்றால் அது வெறுமன வெட்டி வைத்த காளையை மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் செய்து கொண்டிருக்கிற ஆராதனை தேவன் அங்கீகரிக்கும்படியாக இருக்கணும். அதற்கு எதெல்லாம் வெட்டுவதற்கு நீ ஒன்னி ஒப்புக் கொடுக்கிறாயோ தேவன் இறங்குவார். அல்லேலூயா. இந்த பலிபீடத்துல தேவ அக்கினி இறங்கணும். இது வெறும் பலிபீடம் தான். தேவ அக்கினி எப்ப இறங்குதோ கர்த்தரே தெய்வம் என்று பணிவார்கள். நீ போய் பணிய வைக்க வேண்டாம், பணியை செய்வார். தேவனை நெருங்கி சேரும் பொழுது நடக்கிற ஒரு காரியம், முதல்ல உன்னை யார் என்று உனக்கு காட்டுவார். ஏசாயா அவரை பார்த்ததுக்கு அப்புறம் முதல்ல நடந்தது, அவன் யார் என்று அவனுக்கு தெரிந்தது. நான் அசுத்த உதவியுள்ள மனுஷன், அவரே அசுத்த ஜனங்களுக்குள்ள வாசம் பண்ணுறேன். கதறுகிறான். எவனை ஒருவனை கதற செய்கிறதோ அதுதான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. அல்லேலூயா. தேவனுடைய ஆராதனையில் நிற்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது. அது உன்னை அசைக்கும், அசைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல அக்கினி கிட்ட போகும்பொழுது அவனுடைய அழுக்கெல்லாம் வெளியில தெரிஞ்சு. நான் உன்கிட்ட சொன்னா தெரியல, இந்த லைட்டு பக்கத்துல போகும்பொழுதுதான் என் காலருக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியில தெரியும். நீங்க தள்ளி இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தெரியும். நீ தேவனிடத்துல நெருங்க நெருங்க நீ பாவி என்ற உணர்வே உனக்கு அதிகமாகி வரும். வெளியில சொல்ல வேண்டாம், ஆனா எனக்கு தெரியும். பெரிய பெரிய பாவம்லாம் தள்ளி இருக்கும்போது தெரியும். ஆனா நீ தேவனை நெருங்கும் பொழுது சின்ன சின்ன பாவம் வரும். ஐயோ அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டேனே, பாவமேன்னு சொல்லி தேவ பிரசன்னம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். சபைக்குள்ள வந்துட்டு போகும் பொழுது சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதுதான் பாவம். நீ தேவனை நெருங்கி வரும் பொழுது உன் சிந்தனைக்குள்ள இருதயத்தின் துடிப்புள்ள இருக்கிற பாவங்களையும் அவர் தேவனுக்கு உகந்ததாய் உன்னை மாற்றுவதற்காய் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிரசன்னம்.
மோசே அக்கினி பக்கத்தில் போனோம், நடந்தது என்ன? கலட்டு, செல்வ கலட்டு. அங்கிருந்து கூட்டது உண்மைதான், தரிசனம் உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் பெருசு, கிட்டவா. ஆனா அக்கினி போனதுக்கு அப்புறம் அக்கினி இருந்து வெளிப்படுகிற காரியம், நீ நிற்பது பரிசுத்த பூமி, உடைய பாத ரட்சிக்கிறது. என்னவெல்லாம் ஆண்டு கிட்ட போகிறானோ அவனிடத்துல சில விஷயங்கள் தேவன் உரித்து போட்டுக்கொண்டே இருப்பார். இன்னொன்று நெறி போகல, அடுத்த காரியம் நடக்கும். தங்கமெல்லாம் கிளீன் பண்ற இடத்த பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ள தங்கத்தை கொண்டு போவாங்க. ஒரு நெருப்பு பக்கத்தில் தங்கத்தை கொண்டு போகும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிட்ட கொண்டு போது என்ன நடக்கும்? உருகாது, முதல்ல வெளிப்படும். வெளிச்சத்தில் போனதுக்கு அப்புறம் you can see that impurity. கிட்ட போகும்போது உங்களுக்கு முதல்ல தெரியும், முதல்ல இருக்காங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா கிட்ட கொண்டு போகும்பொழுது அழுக்கையெல்லாம் அதுவே சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ரெண்டு விஷயம் நடக்கும். ஆண்டவருடைய அக்கினி இரண்டு காரியத்தை செய்யும். ஒன்று, உங்களை முழுவதுமாய் பட்சித்து போடும், இல்லை உங்களை உருவாக்கும். அல்லேலூயா. எந்த பாத்திரமா இருக்கிறார்? எந்த பாத்திரமாய் இருக்கிறாய்? தேவனுடைய அக்கினியில நீ நிரம்பும் பொழுது இரண்டே விஷயம் தான் நடக்கும். ஒன்று, நீ ஒன்றுமே இல்லாமல் போவாய். அப்படிப்பட்ட அக்கினி இறங்கினது, சிலரை உருவாக்குகிற அக்கினி இறங்கினது. அல்லேலூயா. இந்த சபையில தேவனுடைய அக்கினி உங்களின் என்னை மாத்திரமல்ல, இந்த இடத்தையே உருவாக்குகிற, உங்களை சுற்றி இருக்கிற பகுதியை உருவாக்குகிற அக்கினி இறங்குகிற ஆராதனை தேவன் நம்முடைய ஆராதனை மாற்றுவாராது. அல்லேலூயா. இப்ப நடக்க போகிற அடுத்த ஆராதனையில தேவன் இதெல்லாம் நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலாலும் செய்வார். அல்லேலூயா. தேவன் எந்த ஒரு காரியம் இல்லாமல் நகர்த்த மாட்டார். இந்த 6 மணி நேரம் வர்ஷிப் என்பது எனக்கு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் தீர்க்க தரிசனமாய் தேவன் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை எல்லாம் இந்த ஆராதனை முடிவில் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சபையில நடக்கும். அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பை தேவன் கட்டளையிடுவார். இந்த ஆராதனையில் அநேகர் உணர்த்தப்படுவீர்கள், அநேகர் உங்களை சுத்திகரிப்பீர்கள், தேவனுக்கு உகந்தவர்களா நீங்க மாறுவீங்க. இது நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் தேவன் செய்யணும்னு நினைச்சாருன்னா செய்வார். அல்லேலூயா. செய்வார். காரணம் இல்லாம 6 மணி நேரம் வந்திருக்காரு. I am again and again asking. வீட்டுல கேட்டேன், இவர்கிட்ட கேட்டேன், எதுக்குப்பா 6 hours? எதுக்கு? யார் சொன்னது? அங்கிள் யார் சொன்னது? அவருக்கு வந்திருக்கும். God plan. Hallelujah. இவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை செய்ய சொன்னது தேவன். Hallelujah. அவர் காரணம் இல்லாம ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய மாட்டார். Hallelujah. நமக்கு புரியாம இருக்கலாம், இந்த சபையை கொண்டு தேவன் உன்னை கொண்டு ஏதோ செய்யணும் திட்டமிட்டு இருக்கிறார். உன்னை நீ ஒப்பு கொடுக்கிற நாளாய் மாறட்டும். இந்த ஆராதனையில நீ ஏசாவை போல மாறி தேவனுக்காய் பெரிய காரியத்தை செய்கிற நாளை தேவன் இந்த நாளை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஒரு அசைவை இந்த சபையில இருக்கிற உங்களை கொண்டு தேவன் நிச்சயமாகவே செய்வார். Hallelujah. என்னோட கூட இருக்கிறீங்க. தேவ ஆராதனை ஒருவனை துடிக்க செய்யும், தேவனுக்காய் துடிக்க செய்யும். நடுங்கணும், பயந்தான், ஐயோ அசுத்தம் உள்ளவன், அண்டன், என் வாயெல்லாம் மோசம், எல்லாம் மோசம், என்னுடைய பேச்சு மோசம், சிந்தனை மோசம், எல்லாவற்றையும் ஒருவனுக்கு வெளிக்காட்டின அந்த பரிசுத்த பிரசனத்தில் அடுத்த காரியம் ஒன்று நடந்தது. வாசிக்கலாங்களா? அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டா ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். யார் அந்த ஏசாயா? இன்னைக்கு தான் முதல்ல தேவனை பார்க்கறானா? இல்லை. அவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி. இன்று அநேகர் புதிதாக வந்திருக்கலாம், ஆனா இந்த வசனம் சபைக்கு ரெகுலராக வந்திருக்கிறது. இவரே மெய்யான தேவன், இவரே ஜீவனுள்ள தேவன், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை கண்ட கண்களுக்கு, கண்டவர்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. எவன் ஒருவன் தேவனை நன்றாய் அறிந்து அவருக்கு பழக்கமானவன், தேவனுடைய மனுஷனாய் காணப்படுகிறானோ அவனை நோக்கி பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு புரட்டால ஒரு அக்கினி கல்லை கொண்டு போய் அவனுடைய வாயில வைக்கிறான். இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யுது எனக்கு சரியா கவுண்ட் தெரியாது. But this day God will make you more pure to do His will in this church, in this nation. Hallelujah. இந்த இடத்துல உன்னை ஒரு சிலரை தேவன் இந்த நாள் உங்களை பிரித்தெடுப்பார். ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனா இந்த ஆராதனையில இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை உடன்படியாகி வர நடக்க போகிற இந்த ஆராதனையில சில பேருக்கு அக்கினி தலை தேவன் வைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய பாவம் நிவர்த்தியாகும். எந்த காரியம் உங்களை இதுவரைக்கும் தேவனுக்காய் முழுமையாய் செயல்படாம வைத்திருக்கிறதோ அந்த காரியம் இந்த நாளில் மாறும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் உங்களுக்காய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, getting right now. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீ யாரெல்லாம் அதற்காய் ஒற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறீங்களோ இன்று ஒரு அக்கினி தலர் உன்னை தொட்டு தேவனுக்கு பரிசுத்தமாய் மாற்றும். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் பரிசுத்தம் என்று, ஆனா வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கு ஏற்ற பரிசுத்தம், எனக்கு ஏற்ற பரிசுத்தம்.
நீ நினைச்சுட்டு இருக்கிறதுல எனக்கே என்ன பரிசுத்தம் இந்த நாள்ல தேவன் கொடு நல்ல கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் அந்த காரியத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிதான நோக்கம் வச்சிருக்கிறார், பெரிதான திட்டம் வச்சிருக்கிறார். நீ விலகி போய் கொண்டிருக்கிறாய், இந்த காரியத்தினால விட முடியலன்னு தேவ அக்கினி செய்யும். ஹல்லேலூயா. தேவ அக்கினி செய்யும். இந்த ஆராதனை சபை நிர்ணயித்ததல்ல, இது தேவன் நிர்ணயித்தது. ஹல்லேலூயா. லைக் ஆர் நாட் God will do. ஆண்டவர் செய்யும் அந்த காரியத்தை. உன்னால விலகி போக முடியாது. நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ யோனாவா இருக்கலாம். உன்னை திமிங்கலத்தை கொண்டு திரும்பி ஆண்டவர் நீ எந்த இடத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறாயோ இந்த ஊழியம் காண முடியாது, யாரோ இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீ எரியாவை போல சோர்ந்து கொடுத்து கொண்டிருக்கலாம். நீ போக வேண்டிய தூரம் அதிகம் என்று தேவன் என்று உனக்கு சொல்லுகிறார். தேவ தூதன் இறங்கி வந்து உனக்கு உணர்த்துகிற நாள் இதனால் மாறுவதாக. இந்த நாளில் நீ நடக்கிற ஆராதனையை நீ அற்பமாய் எண்ணாதே, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதே. தேவன் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்த காரியத்தை உன்னை கொண்டு இந்த சபையில தேவன் செய்ய இருக்கிறார், இந்த தேசத்துல தேவன் செய்ய இருக்கிறார். தயவு செய்து ஒப்புக்கொடுப்பா, தயவு செய்து ஒப்புக்கொடுங்க. எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம். Just you completely do God. ஒரே முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறப்பா. நான் மாறுறது உண்மை, இன்னைக்கு சில காரியங்கள் அடுத்தது உண்மை, பட் என்னால் செயல்பட முடியல, வெளியில செயல்படுற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். உமக்காக முழுவதுமாய் மாற்றுகிறேன் சொல்ல அக்கினி தலர் உன்னை நோக்கின்று வரும். ஹல்லேலூயா. அக்கினி தலர் உன்னை நோக்கி வரும். நீ நினைப்பதல்ல, தேவன் நினைத்தது நடந்திருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. அக்கினி தலரை நீ இன்று கட்டாயமாய் பார்ப்ப. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் உன்னை தொட்டு தேவனுக்கு பரிசுத்தமாய் மாற்றும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை அற்பமாய் எண்ணாதீங்க. ஏதோ திட்டம் போட்டாங்க, 6 மணி நேரம் சும்மா பண்ணாங்க நினைக்காதீங்க. There is a divine purpose for this. ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அடுத்த சொல்லிட்டு போயிடலாம். Thank you Jesus. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சொல்ல முடியுமாயா? ஆராதிப்பதல்ல, ஆராதனைக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. எவன் ஒருவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தானோ அவனுக்கு தேவ சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னை தேவனுக்காய் அர்ப்பணிக்கிறானோ, எவன் ஒருவன் தேவனாலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் உபயோகப்படுத்துகிறானோ அவனுக்கு தேவ சத்தம் கேட்கும். இட்ஸ் நாட் ஹிஸ் கால். அவனுடைய பிரச்சனை அல்ல, இது உன்னுடைய பிரச்சனை அல்ல. ஆண்டவருடைய ஆராதித்து கடந்து செல்வதல்ல, அதற்கு மேலாய் தேவனிடத்தில் ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய அங்கலாய்ப்பு எல்லாம் தேவன் கேட்டால் அதை சரி செய்வார். உன்னுடைய கடன் பிரச்சனை தேவன் சரி செய்வார். உன்னுடைய வியாதி பிரச்சனை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். நீ ஏங்கி கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் செய்வார். யாரை யார் தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடாது? தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? இட்ஸ் ஆஸ்கிங் only one. எல்லாரும் இல்லை, யாரோ ஒருவர். யாராவது ஒருவர். எவன் ஒருவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டானோ, பரிசுத்தர் 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 தேவனுடைய ஆராதனை ஒப்புக் கொடுத்தானோ, எவன் ஒருவன் தேவனை கண்டானோ, எவன் ஒருவனுடைய இருதயத்தில் குத்தப்பட்ட ஆண்டவரை நான் எவன் ஒரு தன்னை உணர்ந்து கொண்டானோ, பரிசுத்தம் இல்லமான்னு சொன்னானோ அவனை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தி அப்படியே வைத்துக் கொண்டிருப்பதில்லை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற செய்வார். இட்ஸ் நாட் ஆஸ்கிங். அவங்க தேவன் அவரிடத்துல கேட்கல, கர்த்தர் அவரிடத்துல கேட்கல, சேராபீன்கள் கேட்கலப்பா நீ போவியா கேட்கல. ஜஸ்ட் எப்போ இதெல்லாம் ஒரு முழுமையான ஆராதனை நடக்கிறதோ நீ தேவனுடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. அவங்க பேசிட்டு இருக்காங்கப்பா, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் நமது காரியமாய் போவாய்? இங்க பேசிட்டு இருக்காங்க. இஸ் சரண்டர். பா நான் இருக்கேன்ப்பா. எவன் ஒருவன் தேவனை கண்டானோ அவனால சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தேவனுடைய அக்கினியால தொடப்பட்டானோ அவனால சும்மா இருக்க முடியாது. அவன் தேவ சத்தத்துக்கு தனக்கு ஒப்புக் கொடுப்பான். அப்ப நான் இருக்கிறேன். அவனை கூப்பிட்டு அந்த வார்த்தை வரல. இட்ஸ் நாட் கம் டு யூ டைரக்ட்லி, பட் யூ வில் ஹியர் தி காட்ஸ் ஹார்ட் பீட். இந்த வார்த்தை உனக்கு நேராக வராது, ஆனால் நீ உண்மையிலுமே தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக உலக சத்தத்தினால நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. அநேக சத்தத்தினால ஆண்டுடைய சத்தம் நமக்கு சரியாய் புரிவதில்லை. when you will feel your heart beat, எப்போ உனக்கு உங்களுடைய இருதயத்தின் சத்தம் கேட்டிருக்கிறீங்க, உங்களுடைய இருதயத்தின் சத்தம், just to go close your room, கண்களை மூடி உன்னுடைய இருதயத்தை கேட்கணும்னு சொல்லி அமைதியா இருந்து பாருங்க. ஒரு நாள் எல்லா சத்தத்தையும் அடக்கி கொண்டு உன்னுடைய தனி அறையில் உன்னுடைய இருதயத்தை சத்தத்தை கேட்க முடியும். மெடிக்கல் சயின்ஸ் ப்ரூவன். உன் இருதய துடிப்பின் சத்தத்தை நீ கேட்க முடியும்.
இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்ப்பு கேட்கணும்னா நம்ம அவர் இன்னும் கொஞ்சம் நெருங்கி சேரணும். ஹல்லேலூயா. You want to shut all the noises. எல்லா சத்தமும் அடங்கும் பொழுது தேவ சத்தம் அவர்களுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. அதுக்கு மேல நம்மளால சும்மா இருக்க முடியாது. நல்ல ஒரு ஆராதனை, பரிசுத்த சேரா வீட்டில் செய்த ஆராதனை, அந்த ஆராதனை ஏசாயா அட்டன் பண்றான். that ஆராதனை make him more pure and pure for God's glory. அவரை ஆண்டவருக்காய் பரிசுத்தம் பண்ணின ஒரு ஆராதனை. அந்த ஆராதனை முடித்த பின்பு ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்டது. இன்றைக்கு இந்த ஆராதனை முடித்து போன பின்பு இன்றைக்கோ நாளைக்கோ வருகிற நாட்களிலே தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்கும். தேவன் நேரம் வந்து கேட்க மாட்டார். ரியாஸ் can you do? He will not ask. செந்தில் எனக்காக செவியப்பா கேட்க மாட்டார். பட் when you become a God's kingdom mind, அவருடைய துடிப்பு, அவருடைய கேள்வி, அவருடைய அங்கலாய்ப்பு உனக்கு புரியும். ஹல்லேலூயா. you yourself will come. ஆண்டவரே நான் இருக்கேன்ப்பா, இந்த காரியத்தை நான் செய்றேன். நாளைக்கு எல்லாம் சர்ச்சில் வந்து கூப்பிட மாட்டாங்க, சேர் போடுங்க, ரைட்டை போடுங்க, கூட்டுங்க, நான் இருக்கேன்பான்னு சொல்லி நீங்க வரக்கூடிய ஆராதனை தேவனை மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு மாத்திரம் இல்ல, தேவனுடைய காரியத்திற்கு நான் இருக்கிறேன் சொல்லி தங்களை தத்தம் செய்கிற ஒரு ஆராதனையாய் தேவன் இதை நிர்ணயித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய காரியத்தை பாய்ப்பார். ஆனா கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்றது அடுத்தது வாசிக்கலாங்களா? அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். Praise the Lord. ஆனா என்னுடைய காரியமாய் யார் போவார்? தேவன் அவர்களிடத்துல திரியே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய காரியமாய் யார் போவான்? அணியில் இருக்கிறப்பா என்ன இருப்புங்கன்னு சொல்லி ஏசாயா ஒப்புக்கொடுத்தான். இப்போ ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவா இருக்கும்? அது ஆண்டவருடைய காரியமா தான் இருக்கும். இல்லை, ஆண்டவருடைய காரியமா நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். இதுதான் அவருடைய காரியமா என்று கேட்கும்படி அந்த ஊழியம் எப்படி இருக்குது? ஆண்டவரே இது உங்களுடைய ஊழியம் தானா? இவரெல்லாம் அழிச்சு போடுவேன்னு சொல்றீங்க, வேணாம் காது இருந்து கேட்கலங்கிறீங்க, கண்ணு இருந்து பார்க்கலங்கிறீங்க, இதை போய் நான் எப்படி அவன்கிட்ட சொல்றது? Maybe God will give you the ministry which is not liked by anyone in this world. உன்னை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைப்பார். அதை நீ இதுதான் ஊழியமா, இட்ஸ் நாட் மோஸ்ட் அட்ராக்டிவ். அது எல்லாரும் விருப்பப்பட முடியாது, எல்லாரும் உன்னை புகழப்பட முடியாது, ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஆனா அது ஆண்டவர் கொடுத்தது என்றால் நீ ஆண்டவருக்கு அதை செய்து ஆகணும். ஹல்லேலூயா. ஏசாயா தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவரே அது என்ன மினிஸ்ட்ரின்னு கேட்கல. எவன் ஒருவன் ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுவதுமாய் அறிந்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ ஆண்டவர் எதை கொடுத்தாலும் செய்வதற்கு அவன் தயாரா இருப்பான். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி. ஒருவேளை பாட்டு ஊழியம் முன்னாடி என்ன பண்றது நல்லா இருக்கும், பிரசன்னம் நல்லா இருக்கும், பைபிள் ஸ்டடி நல்லா இருக்கும். ஆனா வேறான இந்த ஊழியத்தை நீங்க பண்றதுனால nobody will appreciate you. Maybe they may find some fault. உங்கள்ட்ட இருக்க தப்பை வேணா கண்டுபிடிக்கலாம். இந்த ஊழியம் செய்வதனால உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடையாது. But God likes that. God wants to give you that ministry. God wants you to do that. ஆண்டவர் நீங்க அதை செய்யணும்னு விரும்புறார், நம்புறார். He's not asking you, but he has the burden. அவருடைய பாரத்தை புரிந்து கொண்டு ஏசாயா தன்னை ஒப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மோர் அட்ராக்டிவ். அதுவரை இதை செஞ்சா என்னை யாரும் கை தட்டி வரவேற்க மாட்டாங்க, எனக்கு எதிர்ப்பு தான் அதிகமாகும். ஆனா ஆண்டவருடைய விஷயத்தை அவன் ஏற்றுக்கான். there is no concession. ஆண்டவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, எல்லாத்தையும் சொல்றேன், நான் இதை மட்டும் சொல்ல முடியாது, சொன்னா போச்சுக்கோங்க. there is no concession in God's ministry. ஹல்லேலூயா. கால் அண்ட் கமிட்மெண்ட், இந்த ரெண்டு மாத்திரமே ஒரு ஆராதனை முடிவாய் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்றால் ஆராதிப்பதனால் மாத்திரமல்ல, உன்னை அர்ப்பணிப்பதனால் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் நாமத்தை துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களை என்னுடைய நாம மகிமைக்காய் உருவாக்கினார். எப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமை அடையும்? உங்களுடைய நற்கிரியை கண்டு உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்துகிற நாளே தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்றும் அவர் வல்லவர் என்றும் சேராவிகள் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதனால ஒரு மகிமையும் தேவனுக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை தேடுகிறார்.
தூதர்கள் பாடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அவருக்கு அது பத்தல. அதனாலதான் நம்மளை தெரிவிக்கிறார். இந்த ஜனங்களை ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா அவருக்கு நாமும் பத்தல, இன்னும் கொஞ்சம் பேர் வேணும். அல்லேலூயா. அவர்கள் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தணும்னா அது இங்க இருக்கிற உங்களை என்பதை காட்டிலும் உன்னை கொண்டு தான் தேவன் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இந்த நாளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏதோ வந்து நான் அப்படி போயிடுவேன் அப்படின்னு போகாதீங்க. ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின நாள், இந்த ஆண்டவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட நாள். இந்த நாளில் தேவ சத்தம் என்னை நோக்கி வரும். தேவனோட பலிபடுத்த அக்னியை தொடும். நான் தேவனுக்காய் உருவோவேன் அப்படின்ற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாவே உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கடைசியா ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த இடத்துல நிற்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இன்னொன்று, இந்த நாளில் என்ன செய்தி கொடுக்க போறேங்கிறது எனக்கு தெரியாது. when it comes, நான் ஃப்ளைட்ல ஏறுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாத்திரமே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கிடைத்தது. இந்த மெசேஜுக்காக நான் உட்காந்து எழுதலாம் செய்யல. இதுக்காக ஜோம் பண்ணிட்டு மாத்திரம் இருக்குது. எப்போ ஏற்பட்ட குறிப்புகள் ஏற்கனவே எடுத்துட்டு. ஆனால் இந்த காரியத்துக்காக இதுவரைக்கும் நான் மெசேஜுக்கு உட்காரவே இல்லை. ஃப்ளைட்ல உட்கார்ந்து ஆண்டவரோட மெடிடேட் பண்ணது. நேற்று மதுரைக்கு போகிற பஸ்ல போகும்போது வரும்பொழுது இப்படிதான் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருவர் தடுக்க முடியாது. இட்ஸ் நாட் அபவுட் ஐ அம் ஸ்டாண்டிங் ஹியர். என்னை குறித்து நான் சொல்லல, இந்த உங்களை குறித்து தேவன் செய்ததை ஒன்றும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. தயவு செய்து நம்புங்க. ஆண்டவர் நோக்கம் இல்லாம யாரையும் ஒரு மாடி ஏறி வந்து உட்கார வைக்கிறது. வந்துட்டு போறதுக்காக நாம இங்க இல்லை. we are not here to just fill the church. நம்ம சர்ச் சேர் ஆக்குபை பண்றோம்னா இருக்கவே கூடாது. முடிஞ்சா நீ யாருமே சேர்ல உட்காராது, எல்லாம் நில்லுங்க. வெளியில ஆளுங்க வந்து உட்காரணும். அல்லேலூயா. become ushers, do something for God. என்ன காரியத்தை உங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரோ, இல்லை ஏற்கனவே கேட்டுட்டு அல்ல தட்டி இருக்கும், அது எனக்கு இல்லை அவர் பார்த்துக்குவார்னு சொல்லி அல்ல தட்டின காரியத்தை கொண்டுட்டு தேவனுடைய பாதத்தில் போய் உட்காருங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உன்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருக்கிறார். அதை உன்னை கொண்டே செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படுத்த யாருடைய கண்கள் முடியும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. சேனை